முந்தைய நாள் லாபங்களைத் தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சரிவை சந்தித்தன. நிதித்துறை பங்குகளில் ஏற்பட்ட விற்பனை மற்றும் அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியேறியது ஆகியவை சந்தையின் உணர்வை பாதித்தன. காலை 10:45 மணியளவில் சென்செக்ஸ் சுமார் 400 புள்ளிகள் சரிந்து 83,136லும், நிஃப்டி 120 புள்ளிகள் குறைந்து 25,544லும் வர்த்தகமானது. இந்த வீழ்ச்சிக்கான முக்கிய காரணங்களை பார்ப்போம். முதலாவதாக, அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் நேற்று மட்டும் 4,114 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்பனை செய்துள்ளனர். இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குறைத்தது. இரண்டாவதாக, ஃபைன் லேப்ஸ், பிசிக்ஸ்வாலா போன்ற நிறுவனங்களின் புதிய ஐபிஓக்கள் சந்தையில் உள்ள பணப்புழக்கத்தை குறைத்துள்ளன. மேலும் இன்று நிஃப்டியின் மாதாந்திர டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் முடிவடையும் நாள் என்பதால் சந்தையில் நிலையற்ற தன்மை அதிகரித்தது. சந்தையின் பதற்றத்தை காட்டும் இந்தியா விக்ஸ் குறியீடு 5% உயர்ந்ததும் ஒரு முக்கிய காரணம். இன்றைய வர்த்தகத்தில் பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா மோட்டார்ஸ் போன்ற பங்குகள் 7% வரை சரிவை சந்தித்தன. அதே சமயம் பாரதி ஏர்டெல் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பங்குகள் லாபமீட்டின. ஆசியாவின் மற்ற முக்கிய சந்தைகளும் சரிவுடனேயே காணப்பட்டன. வரும் நாட்களில் சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் தொடர வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். மேலும் பல சந்தை செய்திகளுக்கு எங்கள் சேனலை பின்தொடரவும். இந்த வீடியோ கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை பெறவும்.